வணக்கம். இன்னைக்கு நாம எல்லோரும் பயன்படுத்துற ஆனா நிறைய சந்தேகங்கள் இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ம் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர். நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு இது உண்மையிலேயே தேவையா, இலவசமா வர்றதே போதுமா, இப்போ 2025ல என்ன புதுசா இருக்கு, இதெல்லாம் அலசுவோம். வாங்க. கண்டிப்பா. ஆன்டி வைரஸ்ங்கிறது உங்க கம்ப்யூட்டர், ஃபோன் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஆமா. வைரஸ், மால்வேர், அப்புறம் இந்த ransomwareன்னு சொல்றாங்களே, உங்க ஃபைல்ஸ லாக் பண்றது, இந்த மாதிரி ஆபத்து வராம தடுக்க இது உதவும். ஆனா பாருங்க, எல்லா கவசமும் ஒண்ணு இல்ல. சரி. எது உங்களுக்கு சரிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி ரொம்ப அடிப்படையான கேள்வி. இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல ஆன்டி வைரஸ் உண்மையிலேயே கட்டாயமா? ஏன்னா உங்க ஆதாரங்கள் படி ஹேக்கிங், டேட்டா திருட்டு ஆபத்து ரொம்பவே அதிகமாயிடுச்சுன்னு தெரியுது. மாதிரி நாம சும்மா இன்டர்நெட்ல பிரவுஸ் பண்ணும்போது கூட தெரியாம ஒரு பாதுகாப்பு இல்லாத வெப்சைட்க்கு போயிட்டா போதும் மால்வேர் வரலாம். வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆண்ட்ராய்டு, விண்டோஸ் மாதிரி ஓஎஸ்கள்ல சில இன்பில்ட் பாதுகாப்பு வசதிகள் இருக்குதான், மறுக்கல. ஆமா, இருக்கு. ஆனா தனியா ஒரு ஆன்டி வைரஸ் போடுறது அந்த பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கும். குறிப்பா 2025ல இந்த சைபர் கிரைம்ஸ் அதோட டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. சரி. அப்போ நிறைய பேர் விண்டோஸ் 10 இல்ல 11 பயன்படுத்துறாங்க. அதுல மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் தானாவே வருதே, அது மட்டுமே பத்தாதா? அது ஒரு நல்ல கேள்வி. உங்க குறிப்புகள்லயும் அத பத்தி இருக்கு. டிஃபெண்டர் ஒரு நல்ல அடிப்படை பாதுகாப்பு கொடுக்குது, அதுல சந்தேகமே இல்ல. சரி. சாதாரணமா இன்டர்நெட் பாக்குறது, இமெயில் செக் பண்றது, இந்த மாதிரி பேசிக் யூசேஜ்க்கு அது போதுமானதா இருக்கலாம். ஆனா ஆனா அடிக்கடி ஃபைல் டவுன்லோட் பண்றவங்க, டாரண்ட் மாதிரி சைட்ஸ் யூஸ் பண்றவங்க, இல்லாட்டி அங்க இங்கேந்து தெரியாத சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்றவங்களுக்கு இது மட்டுமே பத்தாதுன்னு சில ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. ஓஹோ. எல்லா வகையான புதுவிதமான தாக்குதல்களையும் தடுக்கிற அளவுக்கு அதுகிட்ட பவர் இல்லாம இருக்கலாம். புரியுது. அப்போ இலவசமா கிடைக்கிற ஆன்டிவைரஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவாஸ்ட் ஃப்ரீ, ஏவிஜி ஃப்ரீ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, பணம் கட்ட வேண்டாம்னு நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு சேஃப்? அது உங்க ஆதாரங்கள்ல இருக்கு. பாருங்க, சாதாரண வீட்டு உபயோகத்துக்கு, அதாவது ரொம்ப முக்கியமான டேட்டா இல்ல, சாதாரணமா பிரவுஸ் பண்றதுக்கு அது ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஓரளவுக்கு. ஆமா, அடிப்படை வைரஸ்களை கண்டுபிடிக்கும், நீக்கிடும். ஆனா நீங்க ஆன்லைன் பேங்கிங் அதிகம் பண்றீங்க, யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய பண்றீங்க, ஆன்லைன்ல நிறைய ஷாப்பிங் பண்றீங்கன்னா அப்போ அப்போ பணம் செலுத்தி வாங்குற பிட் டிஃபெண்டர், காஸ்பர்ஸ்கி, நார்டன் மாதிரி பிரீமியம் வெர்ஷன்கள்ல பாதுகாப்பு அம்சங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. என்ன மாதிரி அம்சங்கள்? உதாரணத்துக்கு, ransomware கிட்ட இருந்து உங்க முக்கியமான ஃபைல்களை தனியா பாதுகாக்கிறது, அதுக்கு பேரு ransomware protection. அப்புறம் உங்க பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்குன்னே ஒரு தனி செக்யூர் பிரவுசர் மாதிரி கொடுக்கறது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் பிரீமியம்ல தான் கிடைக்கும். ஓகே. அதனால ஃப்ரீ தானே போதும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா நேரத்துக்கும் சரி வராது. இது முக்கியமான பாயிண்ட். சரி, அடுத்ததான் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பயம், ஆன்டிவைரஸ் போட்டா கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆயிடும்னு. அது இன்னைக்கும் உண்மையா? அது ஒரு காலத்துல உண்மைதான். பழைய கம்ப்யூட்டர்ஸ்ல அப்படி ஒரு தாக்கம் இருந்துச்சு, மறுக்க முடியாது. ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. எப்படி? ஏசெட், காஸ்பர்ஸ்கி மாதிரி இப்ப வர்ற லேட்டஸ்ட் ஆன்டிவைரஸ்லாம் ரொம்ப லைட் வெயிட்டா, சிஸ்டம் வேகத்தை பாதிக்காத மாதிரி தான் டிசைன் பண்றாங்கன்னு உங்க தகவல்கள் சொல்லுது. குறிப்பா இந்த கிளவுட் பேஸ்ட் ஆன்டிவைரஸ் பத்தி உங்க குறிப்புகள்ல பார்த்தேன். ஆமா, பாண்டாடோம், வெப்ரூட் மாதிரி. அதேதான். அது அதோட கணக்கீடுகளை உங்க கம்ப்யூட்டர்ல செய்யாம இன்டர்நெட்ல இருக்கிற அவங்களோட சர்வர்ல செய்யும். அதனால உங்க சிஸ்டம் ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியா தான் யூஸ் ஆகும், வேகம் பெருசா குறையாது. ஓகே, இது கம்ப்யூட்டருக்கு. இப்போ போன்களுக்கு வருவோம். ஆண்ட்ராய்டு, ஐபோன் இதுக்கெல்லாம் ஆன்டிவைரஸ் தேவையா? ஏன்னா இப்போ கம்ப்யூட்டரை விட போன்ல தான் நிறைய விஷயம் பண்றோம். அது நீங்க என்ன போன் பயன்படுத்துறீங்கங்கறத பொறுத்தது. ஆண்ட்ராய்டு போன்ல நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து மட்டும் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா வெளியில இருந்து ஏபிகே ஃபைல்ஸ், அதாவது தெரியாத சோர்ஸ்ல இருந்து ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ற பழக்கம் இருந்தா நிறைய பேர் பண்றாங்களே. ஆமா, அப்படி பண்றவங்களுக்கு ஒரு நல்ல மொபைல் ஆன்டிவைரஸ், பிட் டிஃபெண்டர் மொபைல் செக்யூரிட்டி, காஸ்பர்ஸ்கி மொபைல் மாதிரி போடுறது ரொம்ப நல்லதுன்னு உங்க குறிப்புகள் பரிந்துரைக்குது. அது வெறும் வைரஸ் தடுக்கிறது மட்டும் இல்லாம போன் திருடு போனா கண்டுபிடிக்கிறது, ஆப்ஸ் லாக் பண்றதுன்னு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுக்கும். சரி, ஐபோனுக்கு பொதுவா ஆன்டிவைரஸ் தேவையில்லை. ஏன்னா ஆப்பிளோட அந்த iOS சிஸ்டமும் அவங்க ஆப் ஸ்டோர் பாலிசியும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மால்வேர் வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஃபிஷிங்னு சொல்றோம்ல,
அதாவது உங்க பாஸ்வேர்ட், பேங்க் டீடைல்ஸ் திருட வர்ற போலி மெசேஜ், வெப்சைட்டு, அதுவும் ஸ்பைவேர் மாதிரியான ஆபத்துகளும் எல்லா போன்களுக்கும் பொதுவானது. அது ஐபோனா இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டா இருந்தாலும் சரி. அப்போ அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு VPN மாதிரி டூல்ஸ் உதவலாம். இல்ல பொதுவா ஆன்லைன்ல கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ 2025ல இருக்கோம். டெக்னாலஜி வளர்ற மாதிரி ஆன்டிவைரஸ்லயும் புது புது விஷயங்கள் வந்திருக்கும் இல்லையா? உங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுது? ஆமா, நிச்சயமா. நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துற ஆன்டிவைரஸ். AI இதுலயுமா? ஆமா, பிட் டிஃபெண்டர், கிராவிட்டி ஜோன், சோஃபஸ் இன்டர்செப்ட் எக்ஸ் மாதிரி சொல்யூஷன்ஸ். இது என்ன பண்ணும்னா, ஒரு வைரஸ் பத்தின தகவல் இதுகிட்ட இல்லனாலும் அதோட செயல்பாடுகள் சந்தேகமா இருந்தாலே அதை பிடிச்சிடும். அதான் 0 டே த்ரெட்னு சொல்றோம்ல, புதுசா வர்ற யாருக்குமே தெரியாத வைரஸையும் இது கண்டுபிடிக்கும். ஓ, இது நல்ல விஷயமா இருக்கே. வேற என்ன புதுசு? அப்புறம் இந்த ஆல் இன் ஒன் செக்யூரிட்டி சூட்ஸ், நார்டன் 360 மாதிரி, இதுல ஆன்டிவைரஸ் மட்டும் இல்லாம VPN, ஃபயர்வால், பாஸ்வேர்ட் மேனேஜர்னு எல்லாம் ஒரே பேக்கேஜ்ல கிடைக்குது. ஆனா டெக்னாலஜி வளர்ந்தா ஹேக்கர்களும் சும்மா இருக்க மாட்டாங்களே. அவங்களும் புது டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கல்ல. உங்க குறிப்புகள் புது ஆபத்துகளை பத்தியும் சொல்லுதே. ரொம்ப சரி, அதுவும் உண்மைதான். உங்க ஆதாரங்கள் சில முக்கியமான புது சவால்களை ஹைலைட் பண்ணுது. ஒன்னு, AI வச்சே உருவாக்குற ரொம்ப நம்புற மாதிரி இருக்கிற போலி இமெயில்கள், AI ஜெனரேட்டட் ஃபிஷிங். அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது, பிரவுசர் வழியாவே மால்வேரை இன்ஜெக்ட் பண்றது. நீங்க ஒரு வெப்சைட் பார்க்கும்போதே உங்க சிஸ்டம் பாதிக்கப்படலாம். மூணாவது, ரொம்ப பயங்கரமானது, ransomware as a service, அதாவது RAAS. அப்படின்னா ஹேக்கர்கள் ransomware டூல மத்தவங்களுக்கு வாடகைக்கு விடுறாங்க. அதனால டெக்னிக்கலா பெரிய நாலேஜ் இல்லாதவங்க கூட பணம் கொடுத்து ransomware தாக்குதல் நடத்த முடியுது. அதனால இந்த தாக்குதல் எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிருக்கு. கேட்கவே கொஞ்சம் கவலையா இருக்கு. அப்போ இவ்ளோ விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற தகவல்கள் படி சுருக்கமா யாருக்கு எது பெஸ்ட்னு சொல்லுங்க. ஓகே, பொதுவா இன்டர்நெட் யூஸ் பண்றவங்க, பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காதவங்க, அவங்களுக்கு விண்டோஸ் டிஃபெண்டர் அல்லது அவாஸ்ட் ஃப்ரீ மாதிரியான இலவச வெர்ஷன்களே ஓரளவுக்கு போதுமானதா இருக்கலாம். சரி. வீட்டுக்கும் சின்ன ஆஃபீஸ் யூஸ்க்கும் காஸ்பர்ஸ்கி அல்லது பிட் டிஃபெண்டரோட பெய்ட் வெர்ஷன்கள் நல்ல சாய்ஸ்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. அதே சமயம் ஆன்லைன் பேங்கிங், ஷாப்பிங், ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா கையாள்றவங்க, இவங்களுக்கு நார்டன் 360 அல்லது பிட் டிஃபெண்டர் பிரீமியம் மாதிரி ஆல் இன் ஒன் நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கிற தொகுப்புகள் பொருத்தமா இருக்கும். ஆண்ட்ராய்டு போனுக்கு பிட் டிஃபெண்டர் மொபைல் செக்யூரிட்டி ஒரு நல்ல ஆப்ஷனா தெரியுது. ஆக மொத்தத்துல ஆன்டிவைரஸ் இப்ப முக்கியம்தான். ஆனா நம்ம தேவைக்கேத்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும். இலவசமும் இருக்கு, அதிக பாதுகாப்புக்கு பணம் செலுத்தியும் வாங்கலாம். முக்கியமா எதை யூஸ் பண்ணாலும் அப்டேட்டா வச்சுக்கணும். ஆமா, அப்டேட்டா வச்சுக்கணும். உங்க குறிப்புகள்ல இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. இந்த கிராக் பண்ணின ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை மட்டும் இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. அதுவே ஒரு மால்வேரா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். அதே மாதிரி ஒரே சிஸ்டம்ல 2 ஆன்டிவைரஸ் போடாதீங்க. ஒன்னோட ஒன்னு சண்டை போட்டு சிஸ்டம் குழப்பமாயிடும். ரொம்ப சரியா சொன்னீங்க. பாருங்க, ஆன்டிவைரஸ்ங்கிறது ஒரு முக்கியமான பாதுகாப்பு லேயர் தான். ஆனா அது மட்டுமே 100% பாதுகாப்பு கொடுத்துடாது. ஆமா. உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி நீங்க ஆன்லைன்ல எப்படி நடந்துக்கிறீங்க, உங்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். தெரியாத லிங்கை கிளிக் பண்றது, சந்தேகமான ஃபைல் டவுன்லோட் பண்றது, இதெல்லாம் தவிர்க்கணும். பாதுகாப்பான பிரவுசிங் ஹேபிட்ஸ் வேணும். சரி. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க ஆன்லைன் அக்கவுண்ட் பாஸ்வேர்ட்ஸ்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? உங்களுக்கு வர்ற மெசேஜ், இமெயில் எது உண்மையானது, எது போலின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? ஆமா, இது பெரிய சவால். இந்த டிஜிட்டல் விழிப்புணர்வு தான் எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் தாண்டி உங்களுக்கு உண்மையான பாதுகாப்பு கொடுக்கும். வெறும் டூலை மட்டும் நம்பி இருக்க முடியாது. நம்ம உஷாரா இருக்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.